ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வீடியோவில் இந்த சூப்பரான மட்டன் கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். செம்ம ஈஸி, சூப்பராக செஞ்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் எண்ணெயும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் கடையில் மட்டன் வாங்கிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு கொத்துக்கறியாக கடையில் கட் பண்ணி கொடுத்துருந்தா நீங்கள் வாங்கிக்கோங்க. இல்லைனா கறி எலும்பு இல்லாமல் கறியாக வாங்கிட்டு வந்து மிக்சியில் நல்லா ஓட்டி எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 வாட்டி எடுத்துகிட்டு நல்லா நமக்கு இந்த மாதிரி பொடி பொடியாக குட்டி குட்டியாக வந்துடும். இதை அந்த குக்கரில் போட்டு அந்த எண்ணெய் மஞ்சத்தூளோடு சேர்த்து நல்லா வதக்குங்க. இது கூடவே கொஞ்சோண்டு வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சோண்டு போட்டு தண்ணி ஊற்றாதீங்க. அதில் இருக்கிற தண்ணியிலேயே கறி நல்லா நமக்கு வெந்து வந்துடும். குக்கரை மூடி ஒரு 3-4 விசில் நல்லா விட்டு எடுத்துக்கோங்க. கறி நல்லா வெந்திருக்கணும். வெந்தால் தான் நமக்கு நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும். சரிங்களா? குக்கரை மூடிடலாம். கரெக்டாக ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஒரு கிண்ணத்தில் கொஞ்சோண்டு சோம்பு, கசகசா, ஒரு ஏலக்காய், பட்டை, 2 கிராம்பு, இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. அந்த பச்சை மிளகாவோட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டும் போட்டுக்கோங்க. நம்ம இஞ்சி பூண்டு இதில் தான் போட்டு அரைக்கிறோம், அதில் நம்ம ஆட் பண்ணலை. இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க நைஸாக. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டுங்க. கறி அதுக்குள்ளே நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த கறியை நம்ம என்ன பண்ணுறோம், மிக்சி ஜாரில் போட்டு திரும்பியும் ஒரு சுற்றி எடுத்துகிட்டா நல்லா நைஸாகிடும், இன்னும் சூப்பராக. இப்போ இதை எடுத்து நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கான ப்ரிப்ரேஷன் வேலை பண்ணிடலாம். ஒரு பெரிய பவுலில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நல்லா பொடி பொடியாக நறுக்குங்க. வெங்காயம் நல்லா பொடியாக இருக்கணும். பொடியாக நறுக்கின வெங்காயம் இது கூட சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. அன்றைக்கி என்கிட்ட இல்லை, நான் சேர்த்துக்கல. உப்பு இப்போ கொஞ்சம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம கறி வேக வைக்கும் போதும் சேர்த்துருக்கோம், இதுலேயும் சேர்த்துருக்கோம். மிக்சியில் அரைச்ச கறியையும் இதில் சேர்த்துட்டு, இது பார்த்திங்கன்னா உடச்ச கடலை இருக்குல்ல, அதை தான் நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். உடச்ச கடலையை பவுட்ரு பண்ணி இது கூட சேர்த்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. ஈஸியாக உருண்டை பிடிக்க வந்துடும். நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணுறதுக்காக ஒரு 2 உருண்டை தான் போட்டேன். எண்ணெய் கொஞ்சம் மிதமான தீயில் இருக்கும். ரொம்ப ஹீட்டாக இருந்ததுன்னா மேலே மட்டும் நமக்கு கருகிடும், உள்ளே வேகாமையே இருக்கும். அதனால் கொஞ்சம் மிதமான தீயாக இருக்கட்டும். சிம்மிலே வச்சு நல்லா வேக விடுங்க. ஏன்னா கறி நமக்கு உள்ளே நல்லா வேகணும். கறி என்ன தான் நம்ம குக்கரில் வேக வச்சாலும் இன்னமும் நல்லா வேகணும். நமக்கு மட்டன் எப்போவுமே நம்ம 5-6 விசில் தான் விடுவோம். நல்லா வேகணும். அதுக்காக நல்லா வெந்ததுக்கப்புறம் பொறுமையாக இருந்து எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு 2 போட்டு பார்த்தா நல்லா வந்திருந்தது. திரும்பியும் மீதி இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் உருண்டைகளாக போட்டு நான் வறுத்து எடுத்துகிட்டு சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இதே மாதிரி வரும். வீட்டில் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.